மாற்றம் வரணும்னா நம்ம விஜய் அண்ணா வரணும். கண்டிப்பா அனைவரும் விசில் சின்னத்தில் வாக்களிப்போம். தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்வோம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் தான் இது. சினிமாவில் நம்ம விஜய் நடித்த ஜனநாயகம் படம் வெளியிடாமல் முடக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்துச்சு 1972. 1972 நம்ம எம்ஜிஆர் அவர்கள் முதல் கட்சி ஆரம்பிச்சாங்க. டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கே அப்போ 1973 உலகம் சுற்று வாலிபன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அதை நம்ம கருணாநிதி ஐயா வெளியிடக்கூடாதுன்னு எவ்வளவோ தடைகள் போட்டாங்க. அவங்களோட அந்த படத்தை பிரிண்டே போடக்கூடாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய தடை அப்ப தீவிரமா இருந்துச்சு 1973. ஆனா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மும்பையில போய் அந்த படத்தை பிரிண்ட் போட்டாங்க. பிரிண்ட் கொண்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு எல்லா ஊர்களுக்கும் அதை மாட்டு வண்டியில அனுப்புனாங்க. மாட்டு வண்டியில அனுப்பியுமே அந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எதிர்கட்சிக்காரர்கள் கையில கிடைச்ச அவ்வளோ பிரிண்ட்டுமே பாதி பிரிண்டை எரிக்கை செஞ்சாங்க. அதையும் தாண்டி அவங்களோட போஸ்டர் எல்லாம் கிழிச்சு உலகம் சுற்று வாலிபன் படம் எந்த மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்றதுல எதிர்கட்சிக்காரர்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதுரை மேயர் மேயர் முத்து அந்த நேரத்துல டிஎம்கே ஆதரவாளராக இருந்த மதுரை மேயர் முத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த படம் மதுரையில ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்ப ஒரு பெரிய சவால் கொடுத்துருக்காங்க. அந்த சவால் நம்ம எம்ஜிஆர் ஐயா ஏத்துக்கிட்டு அன்னைக்கு முதல் ஷோவே மதுரையில தான் அவங்க ஃபர்ஸ்ட் திரையிட்டு இருக்காங்க. அன்னைக்கே அபார வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த படம் 45 நாள் ஓடி 60 லட்சம் வெற்றி பெற்றிருக்கு. உலகம் சுற்று வாலிபன் அந்த படத்துக்கு அவ்வளவு பேர் அந்த படம் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளவு ஒரு தடை போட்டாங்க. அந்த தடையை உடைத்தெறிந்துட்டு அன்னைக்கு வரலாறு படைச்சாங்க. 1977 வந்த எலெக்ஷன்ல நம்ம எம்ஜிஆர் ஐயா ஜெயிச்சாரு. அதே மாதிரி இப்ப ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளவு முடக்குறாங்க. அப்ப நம்ம எம்ஜிஆர் ஐயா இருந்த துணிச்சல்ல அவங்கள எதிர்கட்சிக்காரங்களை தோற்கடிச்சு ஜெயிச்சு நின்னாங்க. அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு 2026 நம்ம விஜய் அண்ணாவுக்கு நடக்குது. அதே மாதிரி விஜய் அண்ணாவும் இந்த தடைகள் அன்னைக்கு கருணாநிதி ஐயா எம்ஜிஆருக்கு போட்டியா நின்றிருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா நம்ம விஜய் அண்ணாவுக்கு போட்டியா நிக்கிறாங்க. விஜய் அண்ணா எது தொட்டாலும் தடைகள். இந்த தடையெல்லாம் உடைத்து எரிந்து அடுத்த வரலாறு கண்டிப்பா நம்ம எம்ஜிஆர் ஐயா மாதிரி நம்ம விஜய் அண்ணா படைப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 1973 மிரட்டி இருக்காங்க தியேட்டர்காரங்க. நீங்க தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணா அவங்க தியேட்டரை இல்லாம ஆக்கிடுவோம். அதையும் உடைத்தெறிந்து எம்ஜிஆர் மேல வச்சிருக்க நம்பிக்கையிலே அன்பாலையும் எல்லா தியேட்டர்களும் எம்ஜிஆர் ஐயா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஜனநாயகம் படத்தை முடக்கினாலுமே தடைகள் எல்லாத்தையும் உடைத்தெறிந்து இந்த தடவை 2026 நம்ம விஜய் அண்ணா சரித்திரம் படைப்பாரு, சாதனை படைப்பாரு, மாற்றம் வரும், அடுத்த ஒரு வரலாறு படைப்பாரு. மாற்றம் வரணும்னா நம்ம விஜய் அண்ணா வரணும். 1973 எம்ஜிஆர் ஐயா மக்களுக்காக தான் வந்தாரு. மக்களுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு 2026 விஜய் அண்ணா மக்களுக்காக தான் வராரு. மக்களுக்காக